தமிழ் நம்ம அண்ணன் இருக்கிற சினிமா சொந்த விஷயத்தில் ஏற்றம் முதல் இறக்கம் வரை எல்லாத்தையும் அலசி அறைகிற அதே நேரத்தில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம். மனிதன் பாதி மிருகம் பாதி இரண்டு செய்த கலவி நான் உள்ளே, அதை எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, உள்ளே மிருகம் வெளியே மனிதன் இரண்டு புரியா கலவை நான் மனோ ஆளவன்தான். ஆமாம், ஆளவன்தான். இந்த படம் 2002 இல்லை 6 கட்டத்தில் 2002 தான் நினைக்கிறேன். இந்த படம் எப்படிப்பட்ட படங்கிறது நான் சின்ன வயசில் இந்த டிவியில் பார்த்துருக்கேன். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அந்த இரவை கடுத்து அப்படி பண்ணும்போதெல்லாம் என்னடா படம் இது, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போது நான் அடுத்து என்னடா மூவி பேசலாம் அப்படிங்கிறது நான் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ட்ரைலரில் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஆளவன் தானா ரீஎடிட்டா ரிலீஸா இப்போ ஓடிக்கிட்டு இருக்க ஆளவன் தான், அது திருப்பி போட்டிருக்காங்களா அப்படின்னு போய் பார்த்தா உலக நாயகன் எஸ் திஸ் கோஸ்ட் அப்படிங்கிறது என்னமா மனுஷன் நடித்து வச்சுருக்காருங்க. ஒவ்வொரு சீன் பை சீனும் அந்த படத்தை நான் முழுசாக பார்க்கல, ஆனால் அந்த ட்ரெய்லரு அவ்வளோ கதை சொல்லுது. இந்த படத்தோட தாக்கம்தான் கரெக்டாக சொல்கிறதில்ல, நானே வருவேன், ஒரே ஒரு ஊருக்குள்ளே 2 ராஜா இருந்தாராம் அப்படிங்கிறது நானே வருவேனோட நான் பார்த்துட்டு இருக்கும்போது அதோட தாக்கம் இதில் இருந்துச்சு. ஆளவந்தனோட காப்பி தான் நானே வருவேன் அப்படின்னு ஒரு கிளாஷேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கடைசியில் பார்ப்போம் வாங்க. இது உங்களை எம்எஸ் தமிழ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் என்னோடு சேர்ந்து பயணிக்கலாம். ஆளவந்தான் மனோ கதையோட கண்ணோட்டத்தில் ட்ரைலரில் ஈருடல் ஈருயிர் ஒரு உடல் இது 2 சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாம்பு வரைஞ்சி ஒரு பையன் சொல்லியிருப்பான். அடுத்த சீனில் நம்ம கமல்ஹாசன் ஒரு மிலிட்ரியில் சண்டை போட்டிருப்பார். கடைசி அதில் ஒரு பைத்தியக்காரர் சொல்லுவான், நீ சுடர் அவன் சூறாவளி அப்படின்னு சொல்லும் போது நம்ம கமல் மொட்டை அடித்து ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 4-5 பேர் கூட்டமாக சேர்ந்து ஒரு ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. அடைச்சோடனே ஹீரோனி ஒருத்தவங்க கேட்பாங்க, மனு சின்ன வயசில் செஞ்ச தப்புக்கு இன்னுமா அவரை தண்டனை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அவன் சாதாரண ஆள் இல்லை, அவனுக்கு பேரநார்மல் இமேஜினேஷன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இதில் 2 பேர், ஒருத்தவங்க பேர் விஜய், ஒருத்தவங்க பேர் மனோ. அவங்க குடும்பத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட அப்யூஸ்னால் மாறின 2 பேர். இவங்க 2 பேரோட வாழ்க்கை, அவங்க 2 பேரோட வழி எப்படி பேட்மேன் மூவி பார்த்துருந்தா தெரியும். 2 பேருக்குமே ஒரே பிரச்சனை தான், குடும்பத்தில் இழப்பு நடந்திருக்கும். ஒருத்தவங்க மற்றவங்கள காப்பாற்றணும்னு நினைப்பாங்க, இன்னொரு ஆள் இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைப்பான். அதை நம்ம ஜோக்கர், பேட்மேன். அது மாதிரி விஜய் இராணுவத்தில் சேர்ந்து இந்த மக்களை காப்பாற்றணும்னு நினைப்பான். ஆனால் மனு இந்த உலகத்திலே அவன் வாழ மாட்டான். அனிமேஷன் கார்ட்டூன் தான் அவனோட உலகம். அது அவன் மூளையில் ஒரு டைரக்டர் மாதிரி படம் ஓட்டிக்கிட்டே இருக்குது. அது மூலமாக அவன் பார்க்குறது எல்லாரையும் கொள்ள ஆரம்பிப்பான். ஒரு பை சீன் ஒன்று சீன்லேயும் ஒவ்வொரு கெட்டப்பில் வருவாருங்க. இன்னொரு ஹீரோயினி நீ யார் அப்படின்னு ஒரு மாதிரி ரொமான்ஸ் சீன் மாதிரி தான் போகுதுன்னு பார்த்தா தலைவன் பீஸாக வெட்டி அப்படியே திடீர்னு ஒரு கார்ட்டூன் மாதிரி காட்டி அப்படியே பற்ற வச்சு விட்ருவார். ஒவ்வொரு சேஸாக நடந்துகிட்ருக்கோம். காரில் போவார், அங்கேருந்து வித்தியாச கெட்டப்பில் வருவார். நம்ம விஜய்னு இன்னொரு கம்மலை பந்து ஆடுவார். கடைசியில் ஒரு காயின் உருண்டு ஆளவந்தான் அப்படின்னு முடிஞ்சிட்டு எனக்கு லைட்டாக பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த ரத்தத்தில் ஒரு பொட்டு வச்சு கருப்பு கலரில் ஒரு புள்ளி இருக்கும். அது என்னென்னு தெரியல, என்னைய ஒரு நர்வஸ் பண்ணுச்சு, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அப்படி இருந்து கடைசி ஆளவந்தான் முடிஞ்சிச்சு. சரி, இந்த கதை எப்படி தான் இருக்குது, இது எது மாதிரி இருக்குது, இதை எப்படி நீ நானே ஒருவனோட காப்பி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அது காப்பியாக என்னென்னு எனக்கு தெரியாது. நானே ஒருவனையும் இதோட இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம். ஏன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. நானே ஒருவனத்தில் அவங்களோட ஃபேமிலியில் 2 பேர்
அன்பு அது மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தனுக்கு மென்டலி டிஸ்டர்ப் இருக்கும், அதை கேர் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அவங்க அப்பா அன்றைக்கி கட்டி போட்டதுனால அங்கேருந்து தப்பிச்சு போய் பெரிய ஒரு கொள்ளைக்காரனாக ஆகிருப்பான். நார்மல் லைஃப் வாழ்கிற மாதிரி தான் இருக்கான், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு அரக்கன் இருப்பான். அதே மாதிரி ஆளவந்தாண்ட அவன் குடும்பத்தில் ஏற்பட்ட அப்பா அம்மா இடையில் ஏற்பட்ட பிரச்சனையினால் 2 பேர் 2 விதமாக மாறியிருக்காங்க. ஒருத்தன் ஆர்மி மேன், இன்னொருத்தன் ஒரு சைக்கோவாக மாறியிருக்கான். ஆனால் இவங்களோட 2 பேரோட ஃபைட்டிங் சென்ஸ், இவங்க 2 பேரோட ஸ்கில்லு, அனுபவசாலி. நம்ம மனோவுக்கு அறிவு ஆற்றல் அதிகம், ஆனால் அதை நல்ல விதத்தில் பண்ணியிருந்தா அவன் பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் அவன் மூளைக்குள்ள இருக்க பிரச்சனை சரி பண்ண முடியாது. இது ஒரு இல்யூஷன். அவன் பார்க்குற உலகம் வித்தியாசமானது, எல்லாமே அனிமேஷன் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. சுருக்கமாக சொன்னால் இந்த 3 படம்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வாய்ஸ் கேட்குற மாதிரி இது ஒரு மென்டல் ஸ்டேட், ஒரு சைக்கோட்டிக் மைண்ட் செட்டை பொறுத்து ஒரு விர்ச்சுவலான அது ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ளே நம்ம மனம் வாழ்கிறாரு. அவர் மனநல பாதிக்கப்பட்டவர். அவரோட கண்ணோட்டத்தில் அவரும் நல்லவர் தான். அவர் நம்ம விஜயை காப்பாற்றுறாரு. அவர் இருக்க ஒரே ஒரு சொந்தம் விஜய், அவரோட நம்ம மனோட தம்பி. அவரை காப்பாற்றணும் யாருக்கிட்ட இருந்து? அவங்களோட ஒய்ஃபுக்கிட்ட இருந்து. அவரோட இமேஜினேஷனில் அவர் பார்த்த கார்ட்டூனில் அவங்க வில்லியாக இருப்பாங்க, ஆனால் உண்மையான வில்லனே நம்ம மனோ தான். ஆனால் அது அவருக்கே தெரியாது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே நடந்துக்கிட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே புரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் ஒவ்வொரு வேலையும் கடைசியில் அந்த எனக்கு அடுத்து பயமுறுத்துனது உடம்புல அந்த பாம்பு டேக்டூ பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணுவார் பாருங்க, ஒரு மாதிரி ஜர்க்கு கொடுத்துரும், அந்த மாதிரி இல்லை இருந்துச்சு. ஆனால் இது சைக்கோட்டிக் சேனல் படியும் ஒரு சராசரி வாழ்க்கையில் எப்படி பாதிக்குது. அதில் விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார், அவன் என் தம்பியாகவே இருந்தாலும் அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். சைக்காட்டிக் உச்சத்தில் இந்த கதை எப்படி கடைசியில் நடந்துச்சு, இது எது மாதிரி கண்ணோட்டத்தை கொண்டு போகுது அப்படிங்கலாம் பார்க்கும்போது 2002 வந்ததுங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இதை என்னென்னு சொல்ல வார்த்தைகளே இது கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் ஒரு இது ரீட்ரெய்லர் தான், இதை நான் இப்போ பார்த்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் இந்த படம் எப்படி இருக்கும், இந்த குறைநறைகள் இந்த படத்தை பார்த்தா தான் என்ன சொல்ல முடியும். கம்மிங் சூன் இதை நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு அனாலிட்டிக் பண்ணி இதுவே ஸ்டோரி இங்கே தான் நம்ம போடுவோம். ஓகேம்மா, உங்களை எம்எஸ் தமிழ் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட்டி விடுங்க. இன்னும் ஏதாச்சும் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நம்மளில் எங்கேஜிங்காக இருக்குது, ஆனால் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுல நம்மளில் 1000 சப்ஸ்கிரைப் அட்டன் பண்ண உடனே நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நான் ஃபேஸ்புக்கில் எதுலேயுமே எங்கேஜ் பண்ண போகிறதில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரு சில பேர் பார்க்குறீங்க, ரீசெண்ட் டேஸில் வீடியோ அப்லோட் பண்ண வீஸ் போல் புரியுது. ஏன்னா உங்களுக்கான வீடியோஸை நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் பல படங்கள் பார்க்குறேன். நேற்று கூட ஒரு இம்பேக்டபிள் மூவிஸ்லாம் பார்த்தேன். அந்த மூவி பற்றி எனக்கு பிடிச்ச மூவியாக தான் நான் பேசலாம். ஆனால் பேசுகிறது முழுக்க உங்களுக்காக மட்டும்தான். இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது எனக்காக, நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறது கிடையாது. இது முழுக்க உங்களுக்காக நான் போடுறது. உங்களால் முடிஞ்ச கமெண்ட்டை போடுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு என்ன தான் ஒரு அல்காரிதம் சிஸ்டம், நிறைய பேர் போட்டி போடுறதுக்கு இருக்காங்க. யூடியூப் அதை காட்டும் இது காட்டாததுலாம் இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்கள, உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணலாம். ஏன்னா நம்ம சேனல் ஒரு இதுக்கு இருந்தாலும் எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் இன்னொன்று ஒரு 4-5 மாதத்தில் எப்படியும் 1000 சப்ஸ்கிரைபர் தொட்டுருவோம், அதை நம்பி. ஏன்னா 700 தொடப்போகுது. அதில் பார்க்குறீங்களே, உங்களுக்கு முடிஞ்ச ஒரு கமெண்ட்டை போடுங்க. இங்கே உங்கள் கமெண்ட் போடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் தெரில. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த இதை பண்ணலாம். நானே யோசிச்சு பண்ணுறது, அது எனக்காக பண்ணுறது இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச பெட்டர் நான் பக்காவாக கொடுப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு சில நேரத்தில் பண்ணுறது தப்பாக போயிடுது, வியூஸ் ஒரு நேரம் போக மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. ஓகே காய்ஸ், உங்களை மஸ்தம் நான் see you later, love you guys. ஆளவந்தான் கதையில்